டெலிவரி வீடியோட பார்ட் 2 வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் வந்து நம்ம கேக்கை எப்படி கவர் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நேரம் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால டிரைவர் கீழே போட்டதில் கேக்கோட பேக் சைடு தான் ரொம்ப அடி வாங்கியிருந்தது. ஃப்ரண்ட்டில் ஓரளவுக்கு தான் இருந்தது, அதனால் மேட்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கும் கேக் பேக்கிங் டிப்ஸ் பார்க்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி ட்ராஜடிக்கான கேக் பார்க்கணும் அப்படின்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாஞ்சிருந்த கேக்கை ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சுட்டு மேலே வந்து டாப் டயரும் ப்ளேஸ் பண்ணி பாப்பா நேமையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் டேமேஜ் ஆன இடத்துல எல்லாமே மஃபன்ஸ் இருந்தது, அதோட டாப்பர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அந்த டாப்பர்ஸ் எல்லாமே எடுத்து டேமேஜ் ஆன இடத்துக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கவர் பண்ணிட்டேன். இந்த கேக்கை வந்து பின்னாடி பார்த்தோன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கேக்குக்கு கஸ்டமர் வாய்ஸ் நோட்லேயே ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, அதை கேட்கலாம். சிஸ்டர், எனக்கு எப்போ என்ன ஆனாலும் நான் எப்பவுமே நான் உங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணுவேன். அது எனக்கு ஏன் தெரியல. எனக்கு ஏன்னா உங்களோட டேஸ்ட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சீரியஸாக சொல்கிறேன். நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் இந்த FB கேக்கு, அதுக்கப்புறம் வந்து நியர்பையில் இருக்கும் கேக் ஷாப்ஸ், அங்கெல்லாம் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டேஸ்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு டேஸ்ட் எனக்கு எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆனது கிடையாது. எல்லாருமே பர்த்டே கேக்கு கூட சொன்னாங்க, நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுங்க, அங்கே ட்ரை பண்ணுங்க. ஆனால் நான் டேஸ்ட்காக மட்டும் தான் நான் உங்ககிட்ட வந்தேன். நான் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது சாக்கோட் ஃபுல்லாக. அவனோட 6 மந்த்துக்கு நீங்கள் பண்ணிங்க பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதனால அந்த மெயின் ரீசன் தான். இதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவேன். அது என்ன ஆனாலும் சரி, உங்ககிட்ட மட்டும் தான் நான் எப்பயும் ஆர்டர் பண்ணுவேன்.